இந்தியாவையே உலுக்கிய இந்த ஒரு சம்பவம் மணமகனுக்கு நடந்த கொடூரம். மேகாலயா ஹனிமூன் கொலை வழக்கு. இந்த வழக்குல தனது கணவரை கொலை செய்ததா சொல்லி கொலை செய்யப்பட்ட ராஜா ரகுவன்சியின் மனைவியான சோனம் உட்பட மேலும் 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கடந்த மாதம் மே 11ஆம் தேதி இந்தோரை சேர்ந்த ராஜா ரகுவன்சி என்பவருக்கும் சோனம் என்பவருக்கும் திருமணம் நடைபெறுது. மே 20ஆம் தேதி ஹனிமூனுக்காக மேகாலயாவுக்கு சென்றிருக்காங்க. செரப்புஞ்சி என்ற பகுதிக்கு அருகே நான்கிரியாத் கிராமத்துல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தங்கியிருந்த நிலையில மே 23ஆம் தேதி வாடகை ஸ்கூட்டர் மூலியமா வெளியே போனவங்க அதுக்கப்புறம் அவங்களை கான்டாக்டே பண்ண முடியல. இதன் காரணமா பெற்றோர்கள் போலீசாரிடம் புகார் கொடுத்த நிலையில தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க போலீஸ். தீவிரமான தேடுதலுக்கு அப்புறம் ஜூன் 2ஆம் தேதி ராஜா ரகுவன்சியின் உடல் கழுத்து அறுக்கப்பட்டு அழுகிய நிலையில கண்டெடுக்கப்படுது. மற்றும் ரகுவன்சியின் மனைவியான சோனம் காணாமல் போன நிலையில ஜூன் 9ஆம் தேதி உத்தரப்பிரதேஷ் காசிப்பூர் போலீசாரிடம் சரண்டர் ஆகியிருக்காங்க. இதுல சோனம் உட்பட அவளோட காதலனான ராஜ் குஷ்வா மற்றும் விஷால் சௌஹான், ஆகாஷ் ராஜ்புட், ஆனந்த் குர்மி ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் விசாரணையின் அடிப்படையில சோனம் தனது காதலன் மற்றும் 3 பேர் சேர்ந்த கும்பலுடன் சேர்ந்து ராஜா ரகுவன்சியை கொலை செய்தது தெரிய வந்தது. இன்னும் தொடர் விசாரணையானது போய்கொண்டுதான் இருக்கு. இப்ப கரண்டா கால் ரெக்கார்ட்ஸ், சிசிடிவி ஃபுட்டேஜஸ், ஃபாரன்சிக் அனலைசிஸ் அண்ட் டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க சவுண்ட் பாக்ஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.